ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தாங்கிற நம்ம சமையல் இன்னைக்கு அரிசி வத்தல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி மாவு, கடை மாவு தான் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோவுக்கு வந்து அது 8 மடங்கு 4 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். இப்போ முதல்ல நான் 2 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். லிட்டர் தண்ணியில் மாவை கரைச்சிக்கிடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவை அடுப்பை மீடியமில் வச்சு அப்படியே கட்டி விழாத அளவுக்கு கைவிடாமல் நல்லா கிண்டி விடணும். இப்போ 100 கிராம் ஜவ்வரிசி கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வத்தலுக்கு தேவையான அளவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து சொம்பு தண்ணியும் நல்லா ஊற்றி அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பபுள்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை இது மாதிரி பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் இது மாதிரி பல்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மாடியில் தூக்கிட்டு போய் நல்லா துணியை நனைச்சிட்டு அதில் ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் ஊற்றிக்கலாம். பாத்துறியா? போதும்டா, அவ்வளோதான். கைட்டாக தான் காட்டணும், பிள்ளைய ரொம்பலாம் காட்டக்கூடாது. அது எடிட் பண்ணிக்கலாம். சாயங்காலம் நல்லா காஞ்சிடுச்சு. இது மாதிரி அந்த வத்தலுக்கு பின்பக்கமாக வேஸ்டியில் தண்ணி தெளிச்சிட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் பாத்திரத்தில். ஒரு 3 நாள் காய வச்சுட்டோம்னா வத்தல் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. கலர் வந்து ஒயிட்டாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த வத்தல் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா மட்டும் போட்டிங்கன்னா நல்லா வெள்ளையாக கிடைக்கும். வத்தலை நான் பொரித்து காட்டுறேன், எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வத்தல் எவ்வளோ நல்லா சாஃப்டாக மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசி போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
இங்கே ஜவ்வரிசி போடாமல் கூட வெறும் அரிசியை இதே பக்குவத்தில் கிண்டி ஊற்றலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அப்பளம் மாதிரி இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.